ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்வில் விருந்தில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை தாங்க. வெரைட்டியான தோசை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டெய்லிக்கும் வித்தியாசமாக விதவிதமாக தோசை செஞ்சு தாங்க. ஹை ப்ரோட்டீன் சத்துக்கள் கொண்ட உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம். நார்மலாக அரிசி மாவில் செய்வீங்க. இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளோட கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்து தான் செய்ய போகிறோம். இது ஒவ்வொரு அளவும் பார்த்திங்கன்னா நீங்கள் 25 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் சமமாக எடுத்துக்கோங்க. இல்லை கால் கிலோனா எல்லாத்துலேயும் கால் கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பருப்புமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எடை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால் தனித்தனியாக வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சைப்பயிறு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பில் இன்னும் ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. உளுந்தங்கஞ்சி அண்ட் தென் உளுந்தங்களியில் நான் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாம் பார்த்திங்கன்னா கால் கிலோ தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வாசத்துக்காக ஏலக்காய் இதில் கொஞ்சம் சுக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட சுக்கு போட தேவையில்ல. இது எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு தோசை குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கேரட் தோசை பிடிக்கும், ஆனியன் தோசை பிடிக்கும் அப்படின்னா அந்த மாவை கரைச்சி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மதியம் கொடுக்குறீங்க அப்படின்னா காலையில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக சோடாப்பும் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரையா பார்த்திங்கன்னா உப்பு மாவு புளிச்சு போயிருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இப்போ தோசையாக ஊற்றலாம். இதில் பருப்புகள் எல்லாமே போட்டதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, மணமாகவும் இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க நெய் சாப்பிட்றாங்க இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான பருப்பு தோசை கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பு குழம்பு, சட்னி எங்கள் குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை கொடுங்க. இந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா இனிப்பும் நாம் தோசை செய்யலாம். இது பனங்கற்கண்டு. இதில் பார்த்திங்கன்னா நான் சுக்கு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி அந்த மாவு கரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவுலேயே ஒட்டுக்கா சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாவில் கரைச்சி நாம் இனிப்பு தோசையாகவும் சுட்டுக்கலாம். இது அச்சு வெல்லம். நீங்கள் பனங்கற்கண்டு, பனை வெல்லம், அச்சு வெல்லம் எது வேணாலும் அந்த மாவோடு சேர்த்து கரைச்சி நீங்கள் இனிப்பு தோசையாகவும் சுட்டுக்கலாம். இனிப்பு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இனிப்பு தோசையாகவும் சுட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கேரட்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாவோடு கலந்து நீங்கள் விதவிதமாக டெய்லிக்கு ஒவ்வொரு தோசையை நீங்கள் சுட்டு கொடுங்க. ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.